ग्रन्थस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमति भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभिश्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोकी भक्तिर्भवति नैष्ठिकी। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। हरे कृष्णा। ஸோ நம்ம ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்தில் இருக்கோம். இப்போ போன கிளாஸஸில் வந்து நம்ம இதை கதைகளாக தான் பார்த்துட்டு வரோம். நம்ம சாப்டர் பை சாப்டராக நம்ம பார்க்கல, ஒரு கதை ரீதியாக பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் வந்து அஸ்வத்தாமாவோட ஒரு கொடூரமான செயலை வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா போன வாரம். எப்படி வந்து அவன் பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டான் அப்படின்னு. ஏற்கனவே அவன் ஒரு பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டு அத வந்து அர்ஜுனனை வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, நீ உன்னோட பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டு அதை கவுண்டர் ஆக்ட் பண்ணு, அதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். அர்ஜுனனும் அதே மாதிரி முதல்ல கிருஷ்ணரை பரிக்கிரம பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த வேலையை பண்றான், பகவான் சொன்ன வேலையை செய்யறான். அப்போ அஸ்வத்தாமா வந்து இப்போ மாட்டிக்கிட்டான் இல்லையா. மாட்டினதுனால அவன் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அவனோட தேர் எடுத்துட்டு அவன் போய்கிட்டே இருக்கான். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஃபாலோ பண்றாங்க. ஒரு கட்டத்துலதான் இவன் முடியலங்கிற பட்சத்துலதான் இந்த அஸ்திரத்தை ஏவி விட்டப்பதான் இப்ப அர்ஜுனன் திருப்பி ஏவி விட்டு அந்த அஸ்திரத்தை ஃபுல்லா நல்லிஃபை பண்ணியாச்சு. இப்ப அந்த அஸ்திரத்தினால யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா அவனை புடிச்சு தரத்துறன்னு இழுத்து கூட்டிட்டு வராங்க. அப்பவே அங்க கொன்றுக்கலாம் அர்ஜுனன். ஆனா அது கரெக்ட் இல்ல. திரௌபதி தான் ரொம்ப அதிகமா ஒரு தாயா இருந்து தன்னோட 5 மகன்களையும் இழந்ததுனால அவதான் ரொம்ப வருத்தத்துல இருப்பா. அவதான் சரியான ஆளு இவனுக்கு தண்டனை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவான் அர்ஜுனன். அப்ப திரௌபதி வந்து இயற்கையாவே பெண்கள் ஒரு ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இயற்கையா ஒரு பொதுப்படையா நான் சொல்றேன். அதுல வந்து பக்தர்களுக்கு இன்னுமே இறக்க குணம் அதிகமா இருக்கும். இப்ப திரௌபதி ஒரு நல்ல குலத்துல வந்து பிறந்து நல்லபடியா வளர்ந்து ஒரு நல்ல இடத்துல போய் கல்யாணமாயி நல்ல குழந்தைகளை பெத்தெடுத்து பகவான் கிருஷ்ணரோட அன்புல அவ எப்பவுமே இருந்திருக்கா. அதனால திரௌபதிக்கு வந்து அந்த கருணை உள்ளம்ங்கிறது இயற்கையாவே இருக்கும். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பார்த்தோம்னா அவங்களோட வளர்ப்பு, அவங்களோட அனுபவம், அவங்களோட கல்வி கற்ற இடம், அது எல்லாமே முக்கியம் இல்லையா. வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு விஷயமும் படிக்கல் மாதிரி தானே. இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா ஒவ்வொரு செங்கலும் அதுக்கு இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இல்லையா. சரி வேண்டாம், ஒரு செங்கல் எடுத்துட்டு 10 செங்கல் யூனோ எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு செங்கலை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கட்டடம் வந்து கட்டினதுக்கு அப்புறம் அது வந்து கஷ்டம்தான், திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அந்த மாதிரி. ஆனா அது அந்த அளவுக்கு ஃபிட் ஆகாது. ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலன்னு பார்த்துட்டோம்னா நம்மளோட பிறப்புல இருந்து நம்மளோட வளர்ப்பு, நம்மளோட கல்வி, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அனுபவங்கள் எல்லாமே, மக்கள் நம்ம சந்திக்கிறவங்க, உறவுகள், நண்பர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறோம், அனுபவிச்சுக்கிறோம். அது இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகும். அப்ப எல்லாமே நம்ம ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமான்னா கிடையாது. ஆனா சில பேர் வந்து தவறான வழிகள்லயும் போறது உண்டு. நம்ம பாக்குறோம் இந்த காலத்துல, கலியுகத்துல அதுக்கு சொல்லவே வேண்டாம். இப்ப அஸ்வத்தாமா வந்து துவாபர யுகத்துல இது நடக்குது. அப்ப சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க, தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் இருந்தாங்க.
இல்லையா? இப்ப கம்பேர் பண்றதை விட, கலியுகத்தை கம்பேர் பண்றதை விட கண்டிப்பா துவாபர யுகத்துல பெட்டரா தான் இருந்தாங்க. ஆனாலுமே அவனோட பிறப்பு நல்ல பிறப்பு. ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருதி ஸ்ரீ அப்படின்னு சொல்லி குந்தி தேவியோட பிரார்த்தனையில வரும். முதல் ஸ்கந்தத்துல 8வது சாப்டர்ல வரும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். என்னன்னா, ஜென்மம், ஒருத்தரோட பிறப்பு, அது எந்த மாதிரி வீட்டுல பிறக்கிறாங்க, எந்த மாதிரி அப்பா அம்மா, எந்த மாதிரி அவங்களோட பேக்ரவுண்ட் இருக்கு அப்படிங்கிறது ஜென்ம. ஐஸ்வர்யம், அவங்களோட வசதி வாய்ப்புகள், செல்வங்கள், எல்லா செல்வங்களும் அதுல பொருந்தும். அப்புறம் ஸ்ருதி, அவங்களோட படிப்பு. ஸ்ரீ, அவங்களோட ஃபேமஸ், அழகு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். ஆனா இந்த 4 விஷயமே பாத்தீங்கன்னா ஒரு டேஞ்சரான விஷயம்னு சொல்லலாம். இதுல 4ல 4மே இருந்தாலும் சரி, 4ல 1 இருந்தாலும் சரி, அது எதுல கொண்டு போய் விடும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த உதாரணம் பார்த்திருக்கோம். இப்ப சொர்க்க லோகத்துக்கு நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம், பக்தி லோகத்துக்கு சரி பக்தி மார்க்கத்துக்கு நம்ம இன்னும் வரலன்னு வச்சுக்குவோம். அப்போ புண்ணியங்களை மட்டும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிலாந்திரபிஸ்ட் அப்படிம்பாங்க அவங்கள. ஆல்ட்ரியூசம், பிலாந்திரபிசம் அப்படிம்பாங்க. என்னன்னா, அவங்க சமூக நலப்பணியில, சமூக சேவையில, அன்னதானம் கொடுக்கறது, வயசானவங்களுக்கு உதவி செய்யறது, குழந்தைகளுக்கு உதவி செய்யறது, துணிமணிகள் வாங்கி கொடுக்கறது, பலகாரங்கள் வாங்கி கொடுக்கறது, இல்ல தான தர்மம் பண்றது, பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி உதவிகள் செய்யற மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் இந்த சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, சமூக பணியில இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் புண்ணியத்தை கண்டிப்பா சேர்த்திட்டு வருவாங்க. அப்ப இன்னொன்னு சொல்லப்படுது என்னன்னா, ஞானிகள்லாம் அவங்க பக்திக்கும் வரல, ஞானத்திலயும் அவங்க கம்ப்ளீட் ஆகல அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி பிறப்பாங்க. நல்ல குணத்துல, நல்ல சமூக பணியில ஈடுபடுறவங்களா, நல்ல தர்ம வழியில போறவங்களா இருப்பாங்க. ஆனா பக்தி மார்க்கத்துல பார்க்கும்போது இது தேவையில்லை. அது நல்ல விஷயம்தான், தவறு இல்லை. சமூகத்துக்கு கண்டிப்பா இந்த மாதிரிதான் எல்லாருமே இருக்கணும். ஆனா அது மட்டும் வாழ்க்கையோட நோக்கம் கிடையாது. அதுல இருந்து அடுத்தபடின்னு வந்துகிட்டே இருக்கணும் பக்தி மார்க்கத்துல. சோ இப்ப இவங்கெல்லாம் ஞானிகள் முழுமையடையாம இருக்காங்க அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி பிறக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து பிக்கப் ஆகி ஞானியா ஒன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா யோகால விருப்பம் இருக்கும், ஆயுர்வேதத்துல விருப்பம் இருக்கும், இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல விருப்பம் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சமூக பணியில விருப்பம் இருக்கும். அவங்கெல்லாம் அப்படியே அந்த அலை, அப்படியே எப்படி சொல்றது, இந்த காத்தடிச்சா அப்படியே மரம் ஒரு சைடா சாயும் தெரியுங்களா, அந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பகவானோட அனுகிரகத்தால, பகவான் பக்தர்களோட சங்கத்தினால அப்படியே காத்தடிச்சதுன்னா அப்படியே இந்த பக்கம் பக்தி மார்க்கத்துக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. இல்ல அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல, சுக்ருதி இல்ல அப்படின்னா அவங்க இந்த ஹிமாலயாஸ் போறது, இல்ல அந்த மாதிரி மவுண்டன்ஸ் ஏரியாவுக்கு போய் ஃபுல்லா யோகியா இருக்கிறது, அந்த மாதிரி சில பேர் போயிருவாங்க. அப்ப அதுவும் என்னன்னா, நம்மளுக்கு அஷ்டாங்க யோகா அவசியமே இல்லதானே. பக்திக்கு அஷ்டாங்க யோகாவோ, ஞான யோகாவோ, கர்ம யோகாவோ அவசியமே கிடையாது. அது ஒரு வழிதான். நீங்க சேலத்துல இருந்து சென்னை போறதுக்கு ஒரு 3 வழி இருக்கு அப்படின்னா, இப்படியும் போலாம் அப்படியும் போலாம். ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். ஆனா நம்ம எது பெஸ்ட், எது ஃபாஸ்ட், சேஃபஸ்ட் ரூட்டோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்ப ஏற்கனவே போயிட்டு வந்தவங்க, போனவங்க, போயிட்டு அங்கிருந்து செய்திய சொன்னவங்க, அந்த நம்பிக்கையான ஆளுக்கு மூலியமா நம்ம கேட்டு தெரிஞ்சு போவோம். அவங்கதான் ஆச்சாரியர்கள் இல்லையா. அந்த மாதிரி சொல்றவங்க, வழி சொல்றவங்க தான் ஆச்சாரியர். நான் வந்திருக்கேன், இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேன், நீ யாராவது நம்ம பார்த்தோமானா நம்ம பார்க்கல, ஆனா நம்பகத்தகுந்த இடத்துல இருக்கிற அந்த ஆச்சாரியர்கள் சொல்லும் போது நம்ம பாக்குறோம். இப்ப நமக்கே நம்மளோட பக்தி நிலை என்னன்னு நமக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும் இல்லையா. மேலோட்டமா பாக்குறதுக்கு ஒருத்தங்க சிறந்த பக்தர் மாதிரி தெரியலாம், ஆனா இன்னும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அழுக்குகள் இருக்கலாம். அஸ்வத்தாமா பிறப்பு சாதாரண பிறப்பு கிடையாது. ஒரு நல்ல ஒரு பிராமண குடும்பத்துலதான் பிறந்திருக்கான். ஆச்சாரியர் துரோணாச்சாரியரோட பையனா, கிருப்பியோட பையனா பிறந்திருக்கான். வளர்ப்பும் நல்ல வளர்ப்பு, எந்த பாரபட்சமும் இல்ல. அர்ஜுனா கௌரவாஸ்க்கும் பாண்டவாஸ்க்கும் சொல்லி கொடுத்த மாதிரிதான், அர்ஜுனாக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்த மாதிரிதான் அஸ்வத்தாமாவுக்கும் அவங்க அப்பா சொல்லி கொடுத்தான். ஆனா சங்கம் சேர்க்கை சரியில்லை, என்ன பண்றது. துரியோதனன் சைடு சேர்ந்ததுனால கர்ணனுக்கும் அதே கதிதான். அவனுக்கு என்னதான் நல்ல குணம், இந்த ஞானிகள் பிறக்கிற மாதிரி கர்ணனும் நல்ல சமூக பணி மாதிரி நல்ல ஒரு நண்பனுக்கு நேர்மையா நாணயமா இருக்கணும்னு துரியோதனனுக்கு இருந்தான்.
ஆனா அது நண்பன் வந்து நியாயமான வழியில போறானா, தர்ம வழியில போறானா அப்படிங்கறத பத்தி அவன் கவலைப்படல. எனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், அவனுக்கு நான் நன்றியோட இருக்கணும். சரி, அந்த நன்றி கடனுக்காக அவனை நல்ல வழியில கொண்டு வந்திருக்கலாமே, அது பண்ணல. இவன் வந்து தீய வழியில போயிட்டான் கர்ணன். அதனாலதான் அவனோட முடிவு அந்த மாதிரி இருந்தது. அஸ்வத்தாமாவும் அதே மாதிரி துரியோதனன் சைடு போயிட்டு அவன் எவ்வளோ ஒரு நல்ல ஜென்மான்னு நல்ல பிறப்பு இருந்தது, ஸ்ருத்தியும் இருக்கு அவனுக்கு இல்லையா, அறிவு இருக்கு, படிச்சிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனாலுமே அவன் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு சேர்க்கை கூட போனதுனால இன்னுமே துரியோதனனை விட கேவலமான முடிவுகள்லாம் கூட எடுத்து குழந்தைகளை கொண்டிருக்கான். துரியோதனன் கூட அதை செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு வந்து துரியோதனன் சொல்றான். இது வந்து எவ்வளவு இழிவான செயலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு துரியோதனன் சொல்றதுல இருந்தே நமக்கு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா துரியோதனன் அந்த 5 குழந்தைகளை, பாண்டவர்களோட 5 பசங்களை அவன் கொண்டிருக்க மாட்டான். அப்படி அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் அந்த வாக்கியத்து பிரகாரம் பார்த்தோம்னா, துரியோதனன் அஸ்வத்தாமாவை திட்டுறது படி பார்த்தோம்னா துரியோதனன் அந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டான். ஆனா அஸ்வத்தாமா இன்னும் படி கீழே இறங்கி அந்த வேலையை செஞ்சிருக்கும். சோ என்ன பண்றது, நல்ல ஜென்மம் இருந்தும் ஸ்ருதி இருந்தும் அவனுக்கு அந்த இது இல்ல, புத்தி யோகம் இல்ல, புத்தி யோக வழியா அவன் போகல இல்லையா. அவன் புத்தி யோகம் கூட வேண்டாம், ஒரு தர்மசாஸ்திர யுத்த சாஸ்திர படினாத ஃபாலோ பண்ணியிருந்தான் அவன் இந்த தவறுகளை செஞ்சிருக்க மாட்டான். தர்ம சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், காமம், மோட்சம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா பக்திக்கு கீழே தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம வேண்டான்னு சொல்லல, இதெல்லாமே நம்ம வந்து புத்தி யோகத்துல யூஸ் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா, நம்ம வேர்ல்டு உலகத்தோட நம்ம ஒன்றிதான் வாழணும். ஆனா நம்ம புத்திய கொண்டு, இன்டெலிஜென்ஸ கொண்டு, பகவத்கீதால கிருஷ்ணர் சொல்றத கொண்டு, அர்ஜுனன் வந்து அந்த உலகத்தோட தான் வாழ்ந்தான். ஆனா அவனோட இன்டர்னல் எப்படி இருந்தான், இன்சைடு உள்ளுக்குள்ள எப்படி இருந்தான், என்ன சொல்றது, அந்தர்யாமியா கிருஷ்ணர் வந்து அவனை கைட் பண்றாரு. வெளியிலயும் அவர் கைட் பண்றாரு. அவர் இல்லாத போது அந்தர்யாமியா பரமாத்மாவா கிருஷ்ணர் உள்ள கைட் பண்றாரு. வெளியில கூட இருக்கும் போது பகவத்கீதை கொடுக்கிறாரு. கிருஷ்ணர் வந்து அஸ்வத்தாமாக்கு கொடுக்கல பகவத்கீதை, சிசுபாலனுக்கு கொடுக்கல, துரியோதனனுக்கு கொடுக்கல. அப்ப அந்த சுக்கிருதி யாருக்கு இருந்தது, இக்ஷவாக்கு குலத்துல விவஸ்வான் அப்படின்னு சூரிய பகவானோட சூரியன் இடத்துல வந்து சூரிய கிரகத்துக்கு வந்து ஆட்சி புரியறதுக்கு விவஸ்வான் அப்படிங்கிறவரை நிர்மாணம் பண்ணாங்க. ஐ மீன் என்ன சொல்றது, அப்பாயிண்ட் பண்ணாங்க இல்லையா. அப்ப வந்து விவஸ்வான் வந்து ரொம்ப குவாலிஃபைடா இருந்ததுனால, அவர் வந்து தகுதி அவருக்கு இருந்ததுனால கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, பகவத்கீதைய விவஸ்வானுக்கு கொடுத்தாரு. இது பல லட்ச வருஷங்களுக்கு முன்னாடி. அப்புறம் அவர் விவஸ்வான் வந்து அவரை ஓகே எனக்கு கொடுத்துட்டீங்கல்ல, இப்ப நான் வந்து என்னோட வழியில வர்றவங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், யாரெல்லாம் குவாலிஃபைட் தகுதி உள்ளவங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்ப பகவத்கீதை வந்து தகுதி உள்ளவங்களுக்கு தானா வந்து சேரும். ஆனா முதல் ஆச்சாரியரா யார சூஸ் பண்றாரு கிருஷ்ணா அப்படின்னா விவஸ்வானை சூஸ் பண்ணி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் காலப்போக்குல அது மறைஞ்சிருச்சு. 4வது அத்தியாயத்துல கிருஷ்ணரே இது அர்ஜுனன் கிட்ட சொல்லுவாரு, உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லலப்பா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பல கோடி லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நான் சூரிய பகவான் விவஸ்வானுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் காலப்போக்குல அது போயிருச்சு இல்லையா. அப்போ நாங்க நம்மளாம் இப்ப அந்த காலத்துல இது விளையாட்டு இருக்கோமான்னு தெரியல, இப்ப எல்லாம் ஆபீஸ்ல ஸ்கூல்ல எல்லாம் இது விளையாடுவாங்க. 10 பேர் ஒரு 20 பேர் ரவுண்டா நின்னுட்டு ஒரு கதைய சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆள் கிட்ட. அது மத்த ஆளுகளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆள் வந்து என்ன பண்ணணும்னா செகண்ட் ஆள் கிட்ட அந்த கேட்ட கதையை சொல்லணும். அதே மாதிரி 2வது ஆள் 3வது ஆள் கிட்ட அந்த கேட்ட கதையை சொல்லணும். அப்படியே வந்து 20வது ஆள் கிட்ட அந்த கதை வரும்போது அது பிரிஞ்சு நொந்து நூடுல்ஸ் ஆகி வரும். அந்த கதை சொன்னபடி வராது, அவங்க கேட்டபடி வராது. ஏன்னா இவங்க காதுல வேற மாதிரி விழுந்திருக்கும், இல்ல அவங்க வேற மாதிரி புரிஞ்சு அத அப்படியே கொஞ்சம் சென்டென்ஸ மாத்தி அந்த வாக்கியத்தை கொஞ்சம் மாத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த மாத்துறது வந்து அப்படியே மாத்தி கடைசியில பார்த்தோம்னா இந்த கேம் விளையாடுவாங்க, ஃபன்னா இருக்கும். கடைசியில பார்த்தா அவங்க சொன்னதே வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, இவங்க புரிஞ்சுகிட்டது 20% புரிஞ்சுகிட்டது வேற மாதிரி இருக்கும். கடைசியில அவங்க சொன்னது இவங்க சொன்னது என்னன்னு பார்த்தா சம்பந்தமே இருக்காது கதை. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் இருந்தா எப்படி இருக்கும் நமக்கு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் போனஃபைடு குரு,
குரு சீட பரம்பரையில வர்ற ஆச்சாரியர்கள்கிட்ட தான் நம்ம கேட்கணும். அதுல அர்ஜுனா இருக்கான். நமக்கு அர்ஜுனாக்கு சொன்ன பகவத்கீதை அப்படியே நமக்கு வந்திருக்கு. நம்மளோட நம்ம செஞ்ச ஏதோ சுக்ருதி பகவானோட அனுகிரகத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? பிரபுபாதர் மொழிபெயர்த்ததுனால நம்ம படிக்கிறோம். எளிமையா இருக்கிறங்கிட்டி. இல்லைன்னா நான் புஸ்தகத்தை ஏதாவது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்திருந்ததுன்னா என்னோட வாழ்க்கையில வாங்கி இதுல கோயில் மாதிரி ஒரு இடத்துல தான தர்மம் பண்ணியிருப்பேன் பகவத்கீதையை. இல்லைன்னா எங்க வீட்டுல சாமி ரூம்னு ஏதாவது ஒரு ஷெல்ஃப் மாதிரிதான் வச்சிருந்திருப்பேன். பெருசா எல்லாம் வச்சிருந்திருக்க மாட்டேன். அப்போ அதுல கொண்டு போய் வச்சிருந்திருப்பேன், வச்சு பூஜை பண்றதுக்கு. அது குப்பை அடிச்சுட்டு அது அப்படியே இருந்திருக்கும். ஆனா நமக்கு அனுகிரகம் கிடைச்சு பகவானோட பக்தர்களோட சங்கம் கிடைச்சதுனால அது எடுத்து பிரிச்சு படிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற பிரபுபாதோட மெர்சி தான். அவர் எளிமையா கொடுத்தங்கட்டி நம்ம படிக்கவும் புரியுது, உதாரணங்கள் கொடுக்கவும் புரியுது. ஆனா அதுக்கும் நமக்கு டீச்சர் வேணும். பிரபுபாத்துக்கிட்ட இருந்து படிக்கிறது ஈஸியா இருந்தாலுமே அதுக்கு இடையில ஒரு டீச்சர் நமக்கு தேவைப்படுது. அட்லீஸ்ட் கையை தூக்கி விடுறதுக்குனால ஆள் வேணும். அதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சிட்டு அப்படியே நம்ம நடந்துக்கலாம், திரும்ப திரும்ப படிச்சு புரிஞ்சுக்கலாம், கிளாஸஸ் கேட்டுக்கலாம், யூடியூப்ல அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் அந்த மாதிரி நமக்கு ஆச்சாரியர் இந்த காலத்துல இப்ப கலியுகத்துல இந்த வருஷத்துல நம்ம உட்கார்ந்து படிக்கிறதுக்கும் சரி, 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்தப்பவும் சரி, நம்மளுக்கு அது உபயோகமா இருந்து நிறைய மக்களை அது கவருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு எளிமையா இருந்திருக்கும். நான் 4000 திவ்ய பிரபந்தம் வாங்கினேன். அது நான் கிளாஸ் பகவத்கீதை கொடுக்கறதுக்காக உபயோகமா இருக்கும்னு வாங்கினேன். ஆனா அந்த தமிழ் எல்லாம் புரியவே மாட்டேங்குது, எளிமையாவே இருக்க மாட்டேங்குது. அப்புறம் இன்னொன்னு ஸ்தல புராணம்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வாங்கினேன். இன்னொரு ஏதோ கோயிலுக்கு போகும்போது அவங்க அந்த இங்கிலீஷ்லயும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதனோட ஃபார்மேஷனும் சரியா இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு புரியல என்ன சொல்ல வராங்க. அட நான் தமிழ்லயே வாங்கியிருக்கலாம் போலன்னு இருந்தது அந்த ஸ்தல புராணத்தை. அப்போ புரிஞ்சும் புரியாம இருக்கும்போது, அறகுறையா இருக்கும்போது அதை பத்தி நான் மத்தவங்க கிட்ட சொல்லவும் முடியாது. எனக்கே புரியல, நான் எப்படி அடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியும்? ஆனா பிரபுபாதர் அப்படி கிடையாது. அந்த அவர்கிட்ட இருந்து நான் மத்தவங்களை தவறா சொல்லவே இல்லை, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னோட சுய அனுபவத்தை சொல்றேன். இது உங்க மனசை புண்படுத்தணுங்கிறதுக்காக இல்ல. என்னோட துரதிருஷ்டவசமா நான் வாங்கின அந்த ஒரு உதாரணமான புஸ்தகம் எனக்கு உபயோகப்படல. பட் நான் திரும்ப திரும்ப படிப்பேன். நான் இல்லைன்னு சொல்ல, கஷ்டப்பட்டுனாலும் படிப்பேன். பகவான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவாரு, இந்த மாதிரி முட்டாளுக்கு புரியற மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவாரு. பட் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ரொம்ப சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான், எனக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை ஆன்மீகத்துல. இருந்தாலும் அந்த குட்டி அனுபவத்துல பிரபுபாதரோட புஸ்தகத்தை படிக்கும் போது அந்த ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங்கும் உடனே என்னோட உள்ள இருந்த மாற்றங்கள் ஆன்மீக ரீதியா. நான் நாத்திகனா தான் இருந்தேன். எவரெஸ்ட் மாதாஜி சொன்ன மாதிரி நானும் ஒரு நாத்திகனா தான் இருந்தேன். அப்போ அதுக்கப்புறம் நான் மாறினது இதெல்லாமே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அது அனுகிரகம் தான் சொல்லணும். இப்ப என்ன ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருதி ஸ்ரீ, இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா குந்தி என்ன சொல்லுவாங்கன்னா, இதுவே ஆபத்தான விஷயங்கள். இப்ப சொர்க்கலோகத்துக்கு புண்ணியங்கள் பண்ணி சொர்க்கலோகத்துக்கு போறோம், இந்திரா மாதிரி நமக்கும் ஒரு பதவி கிடைக்குது, இல்ல இந்திரா கூட நம்ம அதே இடத்துல புலங்கறக்கு நம்மளுக்கு அனுமதி கிடைக்குது, என்ன வேணாலும் அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும்போது அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பக்திய மறந்துடுறோம், நம்மளோட சுய ஐடென்டிட்டி இல்லையா, நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம மறந்துடுறோம். நம்ம பகவானோட நித்திய சேவகன் அப்படிங்கறத மறந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அகங்காரம் வரலாம். அத்தா சேத்வம் அகங்காரான் நான் ஸ்ரோஷ்யசி அது என்னன்னா, கிருஷ்ணர் சொல்லுவாரு, அகங்காரத்துல நீ நான் சொல்றத நான் ஸ்ரோஷ்யசி, நீ நான் சொல்றத கேட்கலன்னா வினஷ்யசி, வீணாதான் போவ அப்படின்னு சொல்லுவாரு கிருஷ்ணர். அப்போ நம்ம அத கேட்டு அதுபடி நடக்கிறதுக்கு ஆசைனாவது படணும் மனசுக்குள்ள இல்லையா? பட் நம்ம அந்த மாதிரி ஒரு சொர்க்கம் மாதிரி ஒரு இடமோ, இல்ல சொர்க்கத்திலேயே ஒரு இடமோ இருக்குது, இல்ல இங்கேயே பூலோகத்திலேயே நம்மளுக்கு அந்த வசதி இருக்கு, நல்ல பிறப்பு, நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம், நல்ல வாழ்க்கை, நல்ல அழகான மனைவி, எல்லாமே இருக்கு, அழகான குழந்தைகள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவங்க அப்பவும் பக்திக்குள்ள வர்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சுக்ருதி இருக்குன்னு அர்த்தம். பட் மெஜாரிட்டியா பார்க்கும்போது குந்தி என்ன சொல்றாங்க, அது ஆபத்து,
விஷம் மாதிரி இதெல்லாம். இந்த இந்த இதெல்லாம் கிடைக்கிறது என்னன்னா வரம் இல்ல, சாபம். ஏன்னா ஈஸியா இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து துன்பம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அடுத்த அவங்கள விட கொஞ்சம் ஒசந்தவங்க யாரோ அவங்கள நாடி போவாங்க. பாதுகாப்பு தேடி, அன்பை தேடி, ஒரு உதவியை தேடி, இல்லையா, அதை தேடி போவாங்க. அப்ப அவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட முதலாளியா இருக்கலாம், மனைவிக்கு கணவனா இருக்கலாம், கணவனுக்கு அவங்களோட முதலாளியாவோ இல்ல நண்பர்களாவோ இல்ல மூத்த சகோதரர்களாவோ தந்தையாவோ அந்த மாதிரி. ஆனா அல்டிமேட்டா யாருகிட்ட வருவாங்க அப்படின்னா கடவுள்கிட்ட வருவாங்க, இல்லையா? அவங்க நாத்திகனா இல்ல அப்படிங்கும்போது, நாத்திகனே கூட கடவுள்கிட்ட வரலாம். துன்பம் அதிகமா போச்சுன்னா யாருமே உதவி செய்யலைங்கும் போது, திரௌபதியே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் இது உதாரணத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு லீலையில ஒண்ணுதான் அந்த பகுதி. நம்ம நினைச்ச கூடாது திரௌபதி வந்து பக்தர் இல்ல, யாருமே உதவி செய்யலன்னுதான் கிருஷ்ணர்கிட்ட போன. இல்ல, திரௌபதியோட மருமக முறைதான் உத்தர, இல்லைங்களா? அப்ப ஏன்னா அர்ஜுனனோட மனைவி சுபத்ரை, சுபத்ரியோட அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் பிறந்த பையன் அபிமன்யு, அபிமன்யுவோட மனைவி உத்தரா. இப்போ அவங்க 2 பேத்துக்கு பிறந்தவங்கதான், பிறக்க போறவங்கதான் பரீட்சித். அந்த கதையை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். இப்போ உத்தர வந்து தன்னோட மகன், இப்ப அஸ்வத்தாமா வந்து பழி வாங்கிட்டான் அர்ஜுனன் சொல்லிட்டு திரௌபதியும் மன்னிச்சு விட்டுட்டா. வேண்டாம், துரோணாச்சாரியரோட பிராமணாவோட பையன் வந்து அவனும் ஒரு பிராமணன் தானே, துரோணாச்சாரியர் இல்லாத இடத்துல இப்ப அவன் தான் ஆச்சாரியர், அவனை கொல்ல வேண்டாம், மன்னிச்சு விட்டுறலான்னு சொல்லும் போது கிருஷ்ணரும் பீமன் கோவப்படுவான், இல்ல அவனை கொல்லணும். அப்ப கிருஷ்ணர் சொல்லுவாரு, சரி தர்ம வழியில ஏதோ ஒரு வேலையை பண்ண அர்ஜுனா, என்ன பண்ணுமோ அதை பண்ணு, ஏன்னா நீ எல்லாத்தையும் திருப்திப்படுத்தணும் இல்லையா, அதுக்காக அது மாதிரி என்ன பண்ணுமோ பண்ணணும். அப்போ ஒரு சத்திரியனுக்கு ஒரு ஆண்மகனுக்கு அவமானமே சாவுக்கு சமம் அப்படிங்கறதுனால அவன் அந்த வீரனுக்கு சாவு சமம் இல்லையா, அவமானம். அதனால அவனை வந்து அவமானப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி இந்த ஜுவல்ல எடுக்கிறது இந்த மாதிரி இது பண்ணி விட்டுருவாங்க. அப்ப அவன் போயிட்டாலும் திருப்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்ன பண்ணுவான்னா, சரி கடைசி வாரிசு இருக்கே, ஒரு மிச்சம் இருக்கிற ஒரு வாரிசு வயிற்றுல, உத்தரா வயிற்றுல வருது, அந்த வயிற்றுல வளர்ற வாரிசு தான் நம்ம பரீட்சித் மகாராஜ். அவருனாலேதான் நம்ம ஸ்ரீமத் பாகவதம் இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறோம்னா அது அவரோ அந்த பக்தராலதான், பகவதராலதான். இப்போ உத்தரை என்ன பண்ணுவா, அந்த ஏரோ அந்த அம்பு வந்து உத்தரை நோக்கி வரும், அந்த பிரம்மாஸ்திரம் வந்து அஸ்வத்தாமா ஏவி விட்ட அம்பு நோக்கி வரும். இப்ப வந்து கொஞ்ச மாசம் இவங்களோட யுதிஷ்டிர மகாராஜ் எல்லாம் கூட இருந்ததுக்கு அப்புறம் கிளம்ப போறாரு கிருஷ்ணர். அப்பதான் வந்து உத்தரை ஓடி வருவாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா. இப்ப வித்தியாசம் பாத்தீங்கன்னா, திரௌபதி வந்து அவங்க பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா சபையில, தன்னோட துயில உரியும் போது, ஐ மீன் ரிமூவ் பண்ணுவாங்க இல்லையா அவங்களோட ட்ரெஸ், திரௌபதியோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணும்போது பெரியவங்களை எல்லாம் கை கூப்பி ஹெல்ப்புக்கு கேட்பா, அட்லீஸ்ட் பாப்பா, எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா. ஆனா யாருமே வரல, பஞ்சபாண்டவர்கள்னால கூட முடியல, அவங்களும் கூனி குறுகி இருக்காங்க. அப்ப கடைசியில தான் கிருஷ்ணரை கூப்பிடுறா. ஆனா இந்த உத்தரை ரொம்ப புத்திசாலி இல்லையா, ஏற்கனவே பார்த்துட்டா, கேட்டிருப்பா. அவ திரௌபதியோட சிச்சுவேஷன் காட்டியுமே அவ கேள்விப்பட்டிருப்பா, திரௌபதிக்கு எப்படி கிருஷ்ணர் வந்து மானத்தை காப்பாத்தினாரு அப்படின்னு. அதனால அவ வந்து அவளோட உத்தரையோட மாமியார் வந்து சுபத்ரை, சுபத்ரையோட மாமியார் குந்தி, இல்ல இவ திரௌபதியும் இன்னொரு மாமியார் முறை, பாண்டவர்கள் இருக்காங்க, யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டிருக்கலாம் உதவி. ஆனா உத்தரை வந்து நேரா என்ன பண்ணா, கிருஷ்ணர்கிட்ட போயிட்டா. அப்ப கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி காப்பாத்துங்க, ஏதோ என்னை நோக்கி வருது, ஒரு அம்பு நோக்கி வருது, அது என்னன்னு தெரியல, கண்டிப்பா என்னோட குழந்தைய வந்து சாகடிக்கிறதுக்காக வரப்போகுதாட்டு இருக்குது, என்னை தயவு செய்து என்னையை காப்பாத்தாட்டி பரவாயில்ல, என்ன குழந்தையை காப்பாத்துங்க, நான் எரிஞ்சு சாம்பனாலும் பரவாயில்ல. பாகி பாகி மகா யோகின் தேவ தேவ ஜெகத்பதே, நாண்யம் த்வத் அபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம். கிருஷ்ணா, நீதான்
என்னை காப்பாத்தணும், நீதான் எனக்கு உங்ககிட்ட தான் நான் சரணாகதி அடையணும், எனக்கு வேற எந்த எங்கேயுமே நான் பாதுகாப்பை தேடி போக முடியாது உன்னை தவிர, நீதான் இந்த உலகத்துக்கே ஜெகத்பதே, உலகத்துக்கே ப்ரொடெக்டர் யாரு அப்படின்னா நீதான், தயவு செய்து என்னோட குழந்தைய காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவ வந்து உதவியற்ற நிலையில இருக்கா, அர்ஜென்ட் காப்பாத்தியே ஆகணும், அந்த மூட்ல அவ ஓடுறா. அப்போ எந்த நேரத்துலயும் அவளும் அவ குழந்தையும் சாகலாம். அது என்ன பிரம்மாஸ்திரம் எவ்வளவு வேகமா வரும், அந்த மந்திரம் வந்து யார நோக்கி அதை ஏவி விட்டாங்களோ அவங்கள மட்டும்தான் அதை கொல்லும், வேற யாரையும் எதுவும் பண்ணாது. அப்ப கிருஷ்ணர்கிட்ட ஃபுல் சரணாகதி அந்த இடத்துல, வேற யாருமே அங்க இல்ல அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ஃபுல் நம்பிக்கை. சொன்ன மாதிரி அர்ஜுனனும் பெரிய ஆளு அங்க வில்லாளி, அவனால பிரம்மாஸ்திரத்தை திருப்பி முன்னாடி எடுத்தவன் இப்பவும் எடுத்திருக்க முடியும். ஆனா அந்த அளவுக்கு டைம் இல்ல. ஒரு ஸ்கில்ல வந்து ஒரு அர்ஜுனனுக்கு வந்து அந்த டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக போகல. ஆனா கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்குமே தந்தை, கிருஷ்ணர் தான் நம்மளுக்கு முழு என்ன, அவர்கிட்டதான் நம்ம சரணாகதி அடைய முடியும். வேற யார்கிட்ட போனாலும் நம்மளுக்கு 1008 பேர் உதவி செய்யறதுக்கு ரெடியா இருந்தாலும், நம்ம நிறைய பேத்துக்கு உதவி செஞ்சிருக்கோம்னு வைங்க, அவங்க ரெடியா இருந்தாலுமே நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். உத்தர மாதிரி இது திரௌபதியும் அவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்கன்னு நினைச்சா, ஆனா யாரும் பண்ணல. கடைசியில கிருஷ்ணர்கிட்ட போனோம், உடனே கிருஷ்ணர் வந்து காப்பாத்தினாரு. பாண்டவர்கள் இந்த சூதாட்டத்துல தோக்கும் போது இல்ல சூதாட்டத்துல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் கூட கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு தானே, கேட்டிருக்கலாம் கிருஷ்ணர் கிட்ட ஒரு கவுன்சிலிங் மாதிரி, இந்த மாதிரி பண்றாங்க, சதி நடக்குதுன்னு தெரியுது, ஆனா எப்படி அதை அவாய்ட் பண்ணலாம், ஏதாவது ஐடியா கொடு கிருஷ்ணான்னா தாராளமா அந்த ப்ராப்ளம் அப்பவே சால்வ் ஆயிருக்கும். ஆனா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு கதை வரணும், பகவத்கீதை வரணும்னு தான் இதெல்லாம் நடந்திருக்கு, தப்பில்ல, பட் சொல்றேன். ஆனா ஏன்னா அந்த இடத்துல அவங்க அந்த சரணாகதி அடையல. நம்ம வந்து வாழ்க்கையில சரி இதுக்கெல்லாமா கிருஷ்ணர்கிட்ட போகணும், இதெல்லாம் நம்மளே பாத்துக்கலாம், இதுக்கெல்லாமா கிருஷ்ணர்கிட்ட போகணும் அப்படி நம்ம பண்ண வேண்டியதில்லை. எல்லாத்தையுமே கிருஷ்ணரை மையமா வச்சு செஞ்சுட்டோம்னா, இப்ப அவர் கேள்வி கேட்டாரா யுதிஷ்டிரர்கிட்ட, நீ அப்ப வந்து என்கிட்ட கேட்டியா, சூதாட்டம் ஆடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டியா, துரியோதனன் மாமா ஆடுறாங்க நீ எனக்கு உதவியா நீ வந்து ஆடுன்னு கேட்டியா, இல்லையே. கிருஷ்ணர் அந்த ஒரு கெட்ட பழக்கம் கிருஷ்ணருக்கு, நம்ம போய் கேட்கணும் அவர்கிட்ட, அப்பதான் வருவாரு. கிருஷ்ணான்னு கூப்பிடணும், நரசிம்மா அப்படின்னு கூப்பிடணும். பிரகலாத் மகாராஜ் ஹரிநாமத்தை சொன்னதுனாலதான் அவரு நரசிம்மா வந்தாரு, அதனோட நம்பிக்கையை காப்பாத்தணும். இங்க இருக்காரா, தூண்ல இருக்காருன்னு, ஆமா இருக்காருன்னு இரண்யகாசிப்போட மகன் மகாபகவத பிரகலாத் மகாராஜ் சொன்னார் இல்லையா. நம்மளோட சரணாகதியோட அந்த மூடு வந்து எல்லா சமயத்திலயும் இருக்கணும். சின்ன ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம்னால நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. கிருஷ்ணா பாத்துக்கோ, பெரிய ப்ராப்ளத்தையே அவர் சின்னதா தான் பார்ப்பாரு, அது ப்ராப்ளமாவே பார்க்க மாட்டார். ஆக்சுவலா ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வருது, அப்ப வந்து நம்மள வந்து டைரக்ட் பண்ணுது, இந்த ஒரு துன்பத்துல இருக்கமே, ஏன் இப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்குது, நம்ம ஏதாவது தப்பு பண்ணமா, போன பிறவியில ஏதாவது தப்பு பண்ணதுனால இப்ப அனுபவிக்கிறோமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும்போது நம்மள அப்படியே டைரக்ட் பண்ணுது. இதுதான் இன்குவிசிட்டிவ்னஸ் அப்படிம்பாங்க. இந்த கேள்வி கேட்கிற தன்மை வருது இல்லையா, நம்ம யாரு, நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த பிறவியில நான் எதுவும் தவறு செய்யலையே, ஆனா ஏன் எனக்கு துன்பங்கள் வருது, இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள். அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானின்னு நம்ம 4 விதமான புண்ணிய செஞ்ச மக்கள் வந்து என்ன நோக்கி வருவாங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு 7வது அத்தியாயத்துல பகவத்கீதையில. அப்ப அந்த ஜிக்ஞாசு அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசு அப்படிம்பாங்க. அதாவது நான் வந்து யாரு அப்படிங்கிற கேள்வி முதல்ல வரணும். நான் ஏன் இங்க இருக்கேன், என்னோட வாழ்க்கையோட நோக்கம் என்ன, இந்த கேள்விகள்லாம் வரணும். சோ அப்போ வராட்டியே பக்தி வந்தா சந்தோஷம், கேள்வியே இல்லை, ஆனா எனக்கு பக்தியில ஈடுபாடுன்னா என் முன் ஜென்மங்கள்ல சுக்ருத்தி அதிகமா இருந்திருக்கும், டக்குன்னு வந்திருப்போம்.
எந்த நிலையில இருந்து பக்திக்கு வரோம் நமக்கு தெரியாது, பகவானுக்கு தெரியும். நம்ம ஞானியில இருந்து அடுத்தது பக்திக்கு வர்றோமா, ஞான யோகியா இருந்துட்டு இந்த ஜென்மத்துல பக்தி யோகியா மாறுறோமா, இல்ல அர்த்தார்த்தியில அது துன்பத்துல இருந்துட்டு பக்திக்கு வர்றோமா. துன்பம் ரொம்ப கொடுமையா இருக்குது, வேற வழியே இல்ல, டாக்டரும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி யாருனாலையும் உதவி செய்ய முடியல. இப்ப என்ன பண்றது, கை விரிச்சுட்டாங்க எல்லாரும். அப்போ கிருஷ்ண பகவானே அப்படின்ட்டு போறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அர்த்தார்த்தி. அர்த்தம்னா பணம் வேணும், புகழ் வேணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை வேணும், காசு வேணும், வேலை வேணும், அந்த மாதிரி ஏதாவது வேணும், மெட்டீரியலிஸ்டிக்கா கேட்டு போறது. ஞானி அப்படிங்கிறவங்க வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்துட்டாங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக அவங்க வர்றாங்க. சோ நம்ம இப்போ உத்தர வந்து திரௌபதி மாதிரி வெயிட் பண்ணல, டக்குன்னு போயிட்டா. எனக்கு வந்து வேற யாருமே பாதுகாப்பு இல்லை, நாண்யம் அபயம் பட்சியே, உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம போனோம்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு மாசம் பார்ப்போம் டாக்டர் என்ன சொல்றாருன்னு அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் ஒன்னும் டாக்டர் ஒன்னும் பெரிய இதா சொல்லலை அப்படின்னா அதுக்கப்புறம் பகவான் கிட்ட போறது. அந்த மாதிரி இல்லாம ஃபர்ஸ்டே, ஆனா நம்மளுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருது, அது நம்மள கடவுள்கிட்ட டைரக்ட் பண்ணுதுனாலே இது எல்லாமே பகவானோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி நம்மள அப்படியே டைரக்ட் பண்ணிட்டு, அப்படியே ஒரு எப்படி ஒரு ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஓடை அப்படியே எப்படி வெட்டி விடுறாங்களோ அந்த பாதையில அந்த தண்ணி போகும், வேற எங்கேயும் போகாது. அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை வந்து நம்மளுக்கு அந்த பக்தியில அந்த சுக்கிருத்தி இருந்துருச்சு அப்படின்னா, பகவானுக்கு நம்மளை எப்படியோ பிடிச்சிருச்சு, நம்மளுக்கு அது வந்துருச்சு, அனுகிரகம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவர் அப்படியே அந்த வெட்டி போட்ட பாதையில அப்படியே நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியது, அது எங்க போகுதோ அப்படியே போக வேண்டியதுதான். ஆனா விருப்பம் மனசுக்குள்ள நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கணும், அந்த பகவான் கிட்ட சரணாகதி அடையணும். இப்ப நம்ம எந்த நிலையில வேணாலும் இருக்கலாம், நம்ம ஒண்ணும் பிரேம பக்திங்கிறது ஹையஸ்ட் பக்தி அப்படின்னா கிருஷ்ணரை வந்து தானாவே விரும்புறது, யாரும் நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது இல்லை, யாரும் வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க, அந்த யம நியம இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு யாருமே சொல்லாமையே நம்ம அப்படியே போறது வந்து ராகனுக பக்தி அப்படின்போம். அந்த பக்திக்கு நம்ம வராட்டி கூட வைத்திய பக்தியில இருக்கும். இப்போ வைத்திய பக்தினா இப்ப விதிப்படி நம்ம நடக்கிறது. இப்ப ஆச்சாரியர் வந்து 16 முறை டெய்லிக்கும் சாண்டிங் பண்ணுங்க, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுங்க, பிரசாதத்தை மட்டும் சாப்பிடுங்க, இது போதும் அப்படின்னு. அப்புறம் 4 கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணுங்க, புலால் உண்ணாம, சூதாட்டம் பண்ணாம, போதை பொருள்ல ஈடுபடாம, தகாத உறவு வச்சுக்காம, இது மாதிரி 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளவுதான். டெய்லிக்கும் பகவானை பத்தி கேளுங்க, பேசுங்க, சாண்டிங் பண்ணுங்க. இதை நம்ம பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடுத்த கட்ட நிலைக்கு ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சிருவோம். இது பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டியதில்லை. இப்ப உத்தர சொன்னோன்னையும் ஒரு கட்ட விரல் சைஸுக்கு மாறி கிருஷ்ணர் உள்ள போய் கருகியாச்சு ஆல்ரெடி அந்த குழந்தை. ஆனா திருப்பி 2வது உடல் அவர் கொடுத்து காப்பாத்துறாரு. அப்ப அந்த பையன் வந்து பரீட்சித் வந்து திருப்பியும் இன்னொரு உடல் பெற்று அந்த ஆத்மா பார்த்தோன்னையும், கிருஷ்ணரை பார்த்தோன்னையும் அந்த அழகுல தெரியுது இல்ல, இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது தர்ஷன், இது டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்ற. வெளியில வந்ததுல இருந்து பரீட்சித்னே பரீட்சை பண்ணிட்டே, இவங்களா இருக்குமா அவங்களா இருக்குமா, யாரா இருக்கும், நான் பார்த்தது யாரு, நான் அம்மா வயித்துல இருக்கும்போது யாரையோ பார்த்தது, அந்த மாதிரி ஒரு தரிசனம் இன்னும் நான் வாழ்க்கையில பார்க்கலையே, யாரா இருக்கும் யாரா இருக்கும்னு அந்த பரீட்சை பண்ணிட்டே இருந்ததுனால அவர் பேர் பரீட்சித் தான். அவர் பிறந்த உடனே இந்த பிறந்த நாள் விழாக்கள் எல்லாம் கொண்டாடுவாங்கல்ல. இப்ப தாய் உத்தரா இருக்கான தந்தை இல்ல, அதனால பாண்டவர்கள் தான், தாத்தாக்கள் தான் வந்து பாத்துக்குவாங்க, பரீட்சித்த வளர்த்துவாங்க. அப்ப பிறந்தோடனே இந்த ஜாதகம் எல்லாம் எழுதுவாங்க இல்லையா, அப்ப எழுதும் போது கேக்குறாங்க அந்த பிராமணர்கள் கூப்பிட்டு, இந்த மாதிரி எப்படி வருவான், ஏன்னா இது ஒரு இயற்கையா இந்த இது இருக்கும் இல்லையா, பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதி குழந்தை நல்லபடியா வளருவானா, தர்மத்துல போவானா, பக்தியில போவானா அப்படின்னு கேக்குறது வழக்கம் இல்லையா. பக்தியில இருக்கிறவங்க ஜாதகம் பாக்குறது இல்ல, அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. பட் பக்திக்கு ஏதாவது தடையா இருக்குதான்னு வேணா பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அதனால முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சரிப்படுத்திக்கலாம், இல்ல இன்னும் அதிகமா பக்தி பண்ண ஆரம்பிக்கலாம். பக்தி பண்ண ஆரம்பிக்கிறது தான், இல்ல பக்தி இன்னும் அதிகப்படுத்துறது தான்
தீர்வு, வேற எதுவும் இல்ல. எப்படி சுத்தி சுத்தி வந்தாலும் அதை தான் பண்ணி ஆகணும். பட் அட்லீஸ்ட் ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்னு சில பேர் பண்ணுவாங்க. ஆனா மோஸ்ட்லி பக்தர்கள் வந்து ஜாதகம் ரீதியா எதுவும் பண்றது இல்லை. ஏன்னா பகவான் கர்மாக்கும் மேல, கர்மாவை கண்ட்ரோல் பண்றதே கிருஷ்ணா இல்லையா? அவருக்கு கீழே தான் எல்லாமே நடக்குது. சூரியன், சந்திரன், கிரகங்கள் எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு கீழே நடக்கிறதுனால நம்ம வந்து பயந்துக்க வேண்டியதில்லை இல்லையா? சோ பௌக்தாராம் யக்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் இல்லையா? எல்லாத்துக்கும் கீழே கிருஷ்ணர், ஐ மீன் ஆமா, கிருஷ்ணர் வந்து எல்லாத்துக்கும் மேல இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சாலும் அது கிருஷ்ணரை தான் போய் அடையும். நம்ம தேவி தேவர்களுக்கு செஞ்சாலுமே அது கிருஷ்ணரை தான் போய் அடையும் இல்லையா? அதனால யக்ய தபசாம்னா யக்ய பண்ணாலும் சரி, தபஸ் பண்ணாலும் சரி, யார் அதை அனுபவிப்பாளர், போக்தாராம் யார்? அந்த போக்தாராம்னா கிருஷ்ணர் தான் இல்லையா? அவர் தான் சர்வலோக மகேஸ்வரம். அவர் தான் எல்லா உலகங்களுக்கும் லோகங்களுக்கும் ஈஸ்வரர். அவர் தான் சர்வலோகத்துக்கும் மகேஸ்வரர். அவர் கர்மா கீழே வர்றதில்ல, அவர் தான் மாய தேக்ஷேன பிரகிருதி சூயதேச்ச சராசரம். இந்த இயற்கை எல்லாமே, கர்மா எல்லாமே எனக்கு கீழே ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி 9th சாப்டர்ல கிருஷ்ணா சொல்லுவார். இப்ப வந்து ஜாதகம் எழுதணும்னே இப்ப மகாராஜ் யுதிஷ்டர் தானே மூத்தவர். அவரு வந்து கேக்குறாரு இந்த மாதிரி பரீட்சத்தை பத்தி எப்படி இருக்கும் வாழ்க்கைன்னு. அந்த ஜோஷியங்க 2 பேரும் சொல்றாங்க, ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. இந்த மாதிரி இவர் ரொம்ப பெரிய ஆளா இருப்பா, அப்படி இவர் பெரிய பக்தரா வருவாரு. அப்புறம் யுதிஷ்டிர மகாராஜ் மாதிரி தர்மத்துல இருப்பாரு, ராமர் மாதிரி சத்தியத்துல கட்டுப்பாட்டுல இருப்பாரு. அப்புறம் இவரு யாரு, சிபி சக்கரவர்த்தி மாதிரி தர்ம காரியங்கள்ல சிறந்து விளங்குவாரு. பாதுகாப்பு, யாராவது சரணாகதி அடைஞ்சாங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கறதுல சிபி சக்கரவர்த்தி மாதிரி இருப்பாரு. தானம் பண்றதுலயும் அவர் மாதிரி இருப்பாரு. அப்படி நல்லா சொல்லி ரொம்ப பிரமாதமா சொல்லுவாங்க இவரை பத்தி. யாருன்னா பரீட்சித் மகாராஜ பத்தி. அப்புறம் இவர் பெரிய பக்தர் ஆவாரு. இவருக்கு வந்து ஒரு செய்தி வரும், ஒரு இடத்துல வந்து இவருக்கு செய்தி வரும் ஒரு காலகட்டத்துல. இந்த மாதிரி 7 நாள்ல தக்ஷகா அப்படிங்கிற பாம்பு பறவைனால இவரு கொல்லப்படுவாரு அப்படின்னு ஒரு செய்தி வரும். அதை கேட்டோடனே இவரு வந்து வாழ்க்கையோட லட்சியத்தை நோக்கி போயிருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு ஒரு பிரமாதமான விஷயம் தானே. அப்ப வந்து யுதிஷ்டிர மகாராஜ் வந்து அதுக்குள்ள ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. பட் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அவங்க, அதெல்லாம் கேட்டுக்குவார் இவரு. இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு பரீட்சித் மகாராஜ் நல்லபடியா வளர்ப்பாங்க, கேட்டு வச்சுக்குவாங்க. அது ஒன்றும் அதனால ஒன்றும் அவங்க எஃபெக்ட் ஆக மாட்டாங்க. பட் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஏன்னா எல்லாருமே பக்தர்கள் தான். பாண்டவர்களும் நல்ல சிறந்த பக்தர்கள் தான். பீஷ்மர் ஆல்ரெடி இறந்தாரு இல்லையா, அவரும் சிறந்த பக்தர் தான். பீஷ்மர் இறக்குறது இனிமேல் நான் சொல்றேன், இனிமேல் வரும். அது எப்படி அவரோட இறப்பும் எவ்வளவு சிறந்ததா இருந்தது அப்படிங்கறத நம்ம படிப்போம். அப்புறம் இவரு வந்து கிருஷ்ணர் வந்து துவாரகைக்கு கிளம்பி போயிருவாரு. அப்ப வந்து இவர் காப்பாத்தி கொடுத்துட்டாரு, இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருந்துட்டு எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு போய் தானே ஆகணும். அப்ப போகும்போது எல்லாம் அவ்வளவு வேதனைப்படுவாங்க. பெண்கள், அர்ஜுனன், பாண்டவர்கள் எல்லாருமே ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஆனா அங்க துவாரகைக்கு வந்தோடனே அவங்க எல்லாம் பெண்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஒரு பெரிய விழா கோலமா இருக்கும், கிருஷ்ணர் திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிளம்பும் போது கிருஷ்ணர் கிட்ட குந்தி மகாராணி பிரார்த்தனை பண்றது ரொம்பவே அழகா இருக்கும். ரொம்ப பிரமாதமா பிரார்த்தனை பண்ணுவாங்க. எப்படி, அதாவது தன்னை வந்து ரொம்ப பெரிய பக்தர்னு பக்தைன்னு சொல்லிக்க மாட்டாங்க. என்ன மாதிரி ஒரு ரொம்ப சாதாரண பெண்ணுக்கு எப்படி வேதம் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதே, நான் என்ன போய் சொல்ல போறேன், வேத அப்படி பெரிய பெரிய ஆளுகள்னா நல்ல வேதங்கள், பெரிய சாஸ்திரம் தெரிஞ்சவங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுல மகிமையா சொல்லுவாங்க பிரேயர்ஸ்ல, இந்த வேத மந்திரத்துல. எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. குந்தி மகாராணியோட பிரார்த்தனைகள்ல தான் இதுவும் வரும். இந்த நல்ல அறிவாளிக, ரொம்ப பணக்காரங்களா பிறக்கிறவங்க, அழகா பிறக்கிறவங்க, இல்ல ஃபேமஸா இருக்கிறவங்க, ரொம்ப ஹைலி எஜுகேட்டட், இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து டாக்ஸிக்கான விஷயம். அதனால வந்து நம்ம
மெட்டீரியலா போயிட்டோம்னா பௌதிக ரீதியா இது காரணம் வச்சு நம்ம பக்திக்கு வராம, ஏன்னா எல்லாமே நல்ல சௌகரியம் இருந்தா யார் அவங்க கிருஷ்ணா கிட்ட வருவாங்க இல்லையா? இப்ப சிம்பிள் ஹார்ட்டட் டிவோட்டீஸ் தான் வந்து கிருஷ்ணரை தெரிஞ்சுக்குவாங்க. சிம்பிள் ஹார்ட்டா இருக்கிறவங்க லைஃப்ல வந்து அதை வேணும் இதை வேணும்னு அவங்க பௌதிக ரீதியாவே தேடல் அவங்களுக்கு இருந்ததுன்னா பகவானை பத்தின தேடல் அவங்க கிட்ட இருக்காதே, பகவானை பத்தி அவங்களுக்கு தெரியும் தெரியாதே இல்லையா? சோ அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப யாரு வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு இதுக்கு மேல என்ன இருக்கு, இப்ப போன ஜென்மங்கள்லயே இப்ப நம்ம அனுபவிச்சு முடிச்சிட்டோம்னு வைங்களேன் பௌதிக விஷயங்கள்ல. இப்ப இந்த ஜென்மங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலயோ இல்ல ஆரம்ப நிலையில இருந்தோ இந்த பௌதிக ரீதியா நம்மளுக்கு அந்த ஒரு விருப்பம் வராது. இல்ல பக்தியை ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த விருப்பம் ஆட்டோமேட்டிக்கா போயிரும், தானாவே அந்த விருப்பம் போயிரும். இந்த பௌதிக மேல இருக்கிற ஆசை, காம இச்சைன்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா? எனக்கு ரொம்ப வசதியா இருக்கணும், பெரிய கார் வாங்கணும், எனக்கு அதாவது சிம்பிளா, பிரபுபாதர் சொல்றது சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் அப்படிம்பாரு. நம்ம வந்து சிம்பிளா வாழ்றதுன்னா நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு வசதி இருந்தா போதும். வசதியை வந்து அவாய்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப வசதி வருது, பக்தர்களுக்கு வசதி வருதுன்னா அவங்க வந்து எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் இதெல்லாம் குப்பையில போடுவேன்னு அந்த மாதிரி முட்டாள்தனமா செய்ய வேண்டியது இல்லை. ஆனா அதை வந்து கிருஷ்ணருக்கு பயன்படுத்துற மாதிரி நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. சோ இன்னொரு முக்கியமான பிரார்த்தனை குந்தியோடது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அபாயங்கள் வர்றது எவ்வளவு நல்ல விஷயம்னு பாராட்டுவாங்க குந்தி. நம்ம வந்து அபாயம் வரக்கூடாது, எந்த ஆபத்தும் வரக்கூடாது, துன்பங்கள் வரக்கூடாது அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க எல்லாருமே இல்லையா? ஆனா குந்தி மகாராணி ஒரு சிறந்த பக்தையா இருக்கிறதுனால எனக்கு துன்பங்கள் வந்து திரும்ப திரும்ப வரணும் கிருஷ்ணா, ஏன்னா அதெல்லாமே ஒரு அது சாபம் கிடையாது, வரும். ஏன்னா துன்பங்கள் வரப்பதான் நான் உன்னை நினைக்கிறேன். அப்ப துன்பங்கள் வந்துகிட்டே இருந்ததுன்னா நான் உன்னை நினைச்சிட்டே இருப்பேனே, அப்ப எனக்கு வந்து உன்னோட ஞாபகம் எனக்கு எப்பவுமே இருக்கணும்னா எனக்கு துன்பம் வேணும். அப்போ பகவான் பக்தர்கள் வந்து முக்திய கூட எதிர்பார்க்கறது இல்ல. எனக்கு முக்தி வேணும், எனக்கு இதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் சிறப்பா போய் முக்தி அடைஞ்சு நான் வைகுந்த லோகம் போகணும்னு கூட பக்தர்கள் விரும்புறது இல்லையா? அவங்களோட விருப்பம் எல்லாம் என்னன்னா பகவானை பத்தியே நான் நினைச்சிட்டு இருக்கணும், அதுதான் வாழ்க்கையோட உயர்ந்த நோக்கம். பகவானோட ஸ்மரணம் இல்ல சிரவணம் இல்ல சாது சங்கம், பியோர் டிவோட்டீஸ். நம்மளா இவங்க டிவோட்டீஸ்ன்னு நினைச்சிட்டு போய் அவங்க கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அவங்களும் பக்தியை பத்தி பேச மாட்டாங்க, கிருஷ்ண பக்தி, நம்மளும் அதை பத்தி பேசல அப்படின்னா அது இல்ல, அந்த மாதிரி சங்கம் சொல்லல. பியோர் டிவோட்டீஸோட தூய்மையான பக்தர்களோட சங்கம். ஏன்னா அவங்க பேசும்போது போதையந்த பரஸ்பரம் கதையந்த துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. இப்ப அவங்க பேசும்போது அவங்களுக்கு திருப்தி கிடைக்கும், அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், பேரானந்தம் கிடைக்குமோ. அப்போ குந்தி சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க வந்து அவங்க இப்போ எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ உத்தராக்கு வந்து அந்த குழந்தை போயிருங்கிற அந்த வருத்தத்துல எந்த அளவுக்கு அவ உருகி ஓடி போய் கிருஷ்ணர்கிட்ட ஓடி போவா. பெண்கள் வந்து எப்பவுமே ரொம்ப வெக்கப்பட்டு, அந்த காலத்துல நம்ம கேள்விப்படுறோம்ல, இப்பவுமே சில பெண்கள் அப்படித்தானே இருக்காங்க. ஆண்கள் வந்தாங்கன்னா எந்திரிச்சு நின்னுவாங்க, இல்ல உள்ள போயிருவாங்க, இல்ல தலைய கவர் பண்ணிக்குவாங்க, உடம்ப கவர் பண்ணிக்குவாங்க ஃபுல்லா சாரி எடுத்து. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்தாங்கன்னா மாடிக்கு போய் தான் பாப்பாங்க, கீழே வர்றாங்க அப்படின்னா மாடிக்கு போய் தான் பாப்பாங்க. அந்த மாதிரிதான் கிருஷ்ணர் வந்து துவாரகைக்கு இங்க இருந்து அஸ்தினாபூர்ல இருந்து கிளம்பும் போதும் சரி, துவாரகைக்கு அவர் கீழே வரும்போதும் சரி, அந்த ஊருக்கு பெண்கள், ஹஸ்தினாபூர்ல இருக்கிற பெண்கள் ஆகட்டும், துவாரகையில இருந்த பெண்கள் ஆகட்டும், கிருஷ்ணரை வர்றத அவரை பாக்குறதுக்கு ரூஃப்ல போய் ஏறி நின்னுக்குவாங்க, மாடிக்கு போயிருவாங்க. ஏன்னா ஆண்கள் எல்லாம் கீழே இருப்பாங்க, பெண்கள் வந்து ஆண்கள் முன்னாடி நேருக்கு நேர் நிக்க மாட்டாங்க. ஆனா ஆபத்து துன்பம் வருது, உத்தரை வந்து ஓடி போய் கிருஷ்ணர்கிட்ட ஓடி போறா, காப்பாத்துங்கன்னு அந்த சரணாகதி. அப்போ அவளுக்கு அந்த ஒரு விஷயம் தான் நடந்தது, அதுக்கே அவ பதட்டப்படுறா, உடனே ஓடுறா. குந்தி வந்து தனியா இருக்கா, உத்தரா மாதிரிதான் அவளும் குந்தியும் கணவனை இழந்தவ தான். குந்திக்கு வந்து 5 பசங்க ஆனா இல்லையா? பாண்டுவோட 2வது மனைவியோட பசங்களையும் நகுலா சகாதேவா அவங்களையும் இவளோட பசங்களாதான் வளர்த்தன, எந்த வித்தியாசமுமே பார்க்கல. அப்போ அவ வந்து ஒவ்வொரு ஆபத்து வரும்போதும், அவளுக்கு குழந்தைகளுக்கு ஆபத்து வரும்போது, எல்லா குடும்பத்துக்கே அந்த பாண்டவர்களுக்கும் குந்திக்கும் ஆபத்து வரும்போது
கிருஷ்ணர் தான் காப்பாத்துவாரு. ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியும் இவங்க எல்லாம் என்னோட பக்தர்கள், பாகவதர்கள், என்னோட பக்தர்கள், அவங்கள நான் காப்பாத்தணும். பரீட்சித்தும் வரப்போறான், அவனும் மகாபாகவதன், அவனையும் நான் காப்பாத்தணும். நான் தக்ஷகாவோட கதை சொல்றேன் நானு, எப்ப அது வருதோ அப்ப சொல்றேன் நானு. அப்ப சாகும்போது பரீட்சித் வந்து சாகும்போது தக்ஷகாங்கிற அந்த ஸ்னேக் பேர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பாம்பு பறவை, அது மூலியமா தான் சாவாங்க. அப்ப அவங்க வந்து அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த மூட் எப்படி இருந்தது, அதை நம்ம பார்ப்போம். இப்போ எத்தனை ஆபத்துகள் வந்தது இந்த கௌரவர்கள்னால. திருதராஷ்டிரன் எல்லா ஆபத்தையும் துரியோதனன் கிரியேட் பண்றதுக்கு உறுதுணையா இருந்தான் திருதராஷ்டிரன். இல்லப்பா இது பண்ணக்கூடாது, தப்பு, இது தர்மம் கிடையாது, நியாயம் இல்ல, கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருக்காங்க, அது அந்த அறிவே இல்ல அவங்களுக்கு. அறியாமையில அஞ்ஞானத்துல இருந்தாங்க. அவங்களோட கண்ணு எது மறைச்சது? அந்த பேராசை, அந்த காமம். காமம்னா அந்த ஆப்போசிட் உறவு கிட்ட இருக்கிறது மட்டும் காமம் இல்லைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரொம்ப ஆசை, தீவிர ஆசை எதுலையாவது இருக்கு, பணத்து மேலேயோ, புகழ் மேலேயோ, பதவி மேலேயோ, நட்பு, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் மேலேயோ, உறவுகள் மேலேயோ, எது மேல இருக்கோ அந்த அதாவது ஆசை, அது காமம்னு சொல்லலாம். இப்ப அந்த காமம் வந்து அவங்கள மறைச்சிருச்சு, அவங்க கண்ணை அறியாமையில போயிட்டாங்க. விஷம் வைக்கிறது என்ன, தீ வைக்கிறது என்ன, கொலை பண்றதுக்கு எத்தனை முயற்சி பண்ணாங்க. திரௌபதி அவமானப்படுத்தினாங்க, நான் எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்க. இதெல்லாம் பண்ணாலே ஒரு சாதாரணமா ஒரு ஆள் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா அர்த்த சாஸ்திர பிரகாரம் அவங்களுக்கு கொலை அவங்கள வந்து சாகடிக்கிறதுதான் நியாயமான விஷயம்னே சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் கிருஷ்ணரும் தைரியமா கொள்ளு, ஏன்னா அவங்க பண்ண பாவத்துக்கு நரகத்துக்கு போய் அனுபவிப்பாங்க. அதுக்கு நீ கொண்டுட்டேன்னா அட்லீஸ்ட் அந்த பாவத்தை, அந்த நரக வேதனைய அனுபவிக்கிறது கம்மியாகும் அப்படின்னு. சோ அந்த பிரேயர்ஸ் வந்து குந்தி மகாராணி வந்து வேண்டுவாங்க, ஏன் நீ போற, எப்பவுமே என் கூட இருந்தே, முக்கியமா துன்பம் வரும்போதெல்லாம் இருந்த, இப்ப எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு, இப்ப போறையே, இப்ப வந்து சந்தோஷமா எல்லாரும் அனுபவிக்கலாம் வா அப்படிங்கும்போது கிருஷ்ணர் அங்க போகணுமே, துவாரகை வாசிகள் பிரிஞ்சு இருக்காரு, இவரு எல்லாத்தையும் பிரிஞ்சு இருந்துருவாரு, மனசுக்குள்ள இருக்கும் அவருக்கும். அதனாலதான் வந்து வந்து அவதாரங்களா லீலைகள் பண்ணிட்டு போறாரு. அவர் தாமரை மேல இருக்கிற தண்ணி மாதிரிதான் நம்மளையவே இருக்க சொல்லுவார் பகவத்கீதையில. அப்புறம் அவர் எப்படி இருப்பாரு கிருஷ்ணர்? அவர் இவங்களை விட்டுட்டு அடுத்த துவாரகைக்கு போய் அவங்கள திருப்திப்படுத்தணும், இவங்களை திருப்திப்படுத்தி முடிச்சாச்சு. ஆனா உண்மையான பக்தர்களுக்கு வந்து திருப்தியே கிடைக்காது. பகவானோட சங்கம் வந்து தேவைப்படுது, எப்பவுமே வேணும், அவங்க மறக்கவே மாட்டாங்க, எப்பவுமே பகவானை நினைச்சிட்டே இருப்பாங்க, எப்பவுமே பகவானை மறக்க மாட்டாங்க. நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா, ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவார் பிரபுபாதர் இல்லையா? சோ கிருஷ்ணரை தவிர உண்மையான பக்தர்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம், அவர் இருந்தாலே போதும். சோ பிரேயர்ஸ் வந்து ரொம்ப அழகா இந்த மாதிரி சொல்லிட்டே வருவாங்க குந்தி மகாராணி. சோ கிருஷ்ணர் வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவல் தான், ஆனா ரொம்ப ரொம்ப கைண்டா இருப்பாங்க பக்தர்களுக்கு மட்டும். எல்லாத்துக்குமே அவர் ஈக்குவலா இருந்தாலுமே, சமமா இருந்தாலுமே கிருஷ்ணர் வந்து, ஆனா யாருக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுவாரு, யாருக்கு ரொம்ப அனுகூலியமா இருப்பாரு அப்படின்னா அவரோட சிறந்த பக்தர்களுக்கு கண்டிப்பா இருப்பாரு. சோ குந்தியோட பிரேயர்ஸ் பிரார்த்தனையில பார்த்தோம்னா நன்றி உணர்வு, பணிவு, பக்தி, அந்த கிருஷ்ணாவா எல்லா சுச்சுவேஷன்லயும் எல்லா சூழ்நிலையுமே கிருஷ்ணர் இருக்காரு அந்த இடத்துல. சுகர்தம் சர்வபூதானாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே பெஸ்ட் வெல்விஷர் யாரு? நம்ம எல்லாத்துக்குமே, அது எந்த ஜீவாத்மாவா இருந்தாலும் சரி, அது சின்னதா இருந்தாலும் சரி, ஒரு எறும்பா இருந்தாலும் சரி, பிரம்மாவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே யாரு சிறந்த நலன் விரும்பி அப்படின்னா பகவான் அப்படிங்கறத உணர்ந்து குந்தி இருந்தாங்க. சோ அவங்களும் ஒரு நல்ல உதாரணமா, சரணாகதிக்கு உதாரணமா தான் இருந்தாங்க குந்தி மகாராணியும். சரி, நம்ம இதோட இன்னைக்கு முடிச்சுக்குவோம். ஹரே கிருஷ்ணா. பஞ்சகல்பத்ரூபஸ்ய கிருபா சிந்துபியேவச்ச
பதித்தானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் இருக்குங்களா?